பெரியமா அம்மா பண்ணது தானே? ஆமா. சாப்பிடு. சுருதி, இன்னொரு தோசை எடுத்து வச்சுக்க. போதும் பெரியமா. நல்லா சாப்பிடுமா. எப்ப பாரு அணில் கொறிக்கிற மாதிரி கொறிச்சுக்கிட்டு. மகேஷ், எனக்கு ஒரு முட்டை தோசை போட சொல்லு. எதுக்குங்க? இருக்கிறத சாப்பிட்டு காலி பண்ணுங்க. அம்மா, அப்பா ஆசைப்பட்டு கேக்குறாருல, ஒரு முட்டை தோசை போட்டு கொடுக்க சொல்லுங்க. பெரியமா, ஒரு முட்டை தோசை போட்டு கொண்டு வாங்க. அப்படி இல்லப்பா, வயசான காலத்துல ராத்திரியில முட்டை சாப்பிட்டா ஜீரணமாகாதுப்பா, அதான். ஓ, அக்கறையில சொல்றேன். வேற என்னங்க? மகேஸ்வரி, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன். அந்த சந்தோஷத்துல இருக்கேன். இனிமே எனக்கு என்ன, நிம்மதியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போய் சேர வேண்டியதான். இப்ப நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். இது போதும் எனக்கு. எல்லாருக்கும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்காது. ஆனா என் பையனுக்கு அது கிடைச்சிருக்கு. அவனோட நல்ல மனசுக்கு அது வாச்சிருக்கு. ஆமா, நாம ஏன் ஜோசியரை பார்க்க போகணும்? அவர் ஏன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்? எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம். அவரு சொன்ன மாதிரியே கடவுள் இந்த வீட்டு மருமகளை நம்ம கண்ணில் காமிச்சிட்டாருல்ல, அது போதும். அப்பா, எனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றேன்ல. டேய், நீ அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அம்மா, என்னம்மா அது? இவர்கிட்ட சொல்லுங்கம்மா, எனக்கு அந்த பொண்ணு வேணாமா. டேய் சரவணா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அம்மா. ஆமாப்பா, நான் மட்டும் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்தேனா? உங்க அப்பா சொன்னாருன்னு தான் ஜோசியரை பார்க்க போனோம். ஜோசியர் சொன்னாருங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போனோம். அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லி வச்ச மாதிரி 3 தடவையும் அதே பொண்ணு உன் கண்ணு முன்னாடி வந்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா,